8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 கவிதை பேழையில் பாடத்தலைப்பு கோணக்காத்து பாட்டு. இயற்கை மிகவும் அழகானது, அமைதியானது, மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது. ஆனால் அது சீற்றம் கொண்டு பொங்கி எழுந்தால் பெரும் அழிவை ஏற்படுத்திவிடும். தமிழ்நாடு அடிக்கடி புயலால் தாக்கப்படும் பகுதியாகும். முன்பு ஒருமுறை தமிழ்நாடு புயலால் தாக்குண்டபோது நாட்டுப்புற பாடல் வடிவில் பாடப்பட்ட பாடல்களை அறிவோம். நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர். பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. புலவர் சே. ராசு அவர்கள் தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்கள் இயற்றிய கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டிச் சிந்திலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரை தட்டு சரிந்ததங்கே. சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே. மங்காத காங்கய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தியெல்லாம் கோலாகப் போச்சுதே. ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடே விழுந்ததங்கே. கெடி கலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக் கொண்டு தானடந்து வேகமுடன் கூக்கூவென்றனர். வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலே தானே சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. சம்பிரமுடன் கப்பல்களெல்லாம் கடலிலே தானடந்து வேகமுடன் வரும்போதிலே கொம்பு சுத்து கோணக்காத்து காலனை போல் கோணமழை வந்து கப்பல்தான் கவிழ்ந்ததே. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி அலறி மெத்த அடித்ததனால் மார்க்கமான சாலையில் போன சனங்களெல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்களே. தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டியிலே சித்திருந்த ஆடு மாடு மெத்த உண்டாம். சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே. இப்படிக்கு சேதங்களானால் குமரேசா இப்படி பிழைத்து நாங்கள் உப்பிதமாவோம். மெய்ப்புடன் வேலாயுதங்கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம் தீர்த்து காத்திடீர் ஐயா. மீண்டும் ஒருமுறை பாடலை படிப்போம். உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரை தட்டு சரிந்ததங்கே. சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் பின்னமாச்சுதே. மங்காத காங்கய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தியெல்லாம் கோலாகப் போச்சுதே. ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடே விழுந்ததங்கே. கெடிகலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக் கொண்டு தானடந்து வேகமுடன் கூக்கூவென்றனர். வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலே தானே சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. சம்பிரமுடன் கப்பல்களெல்லாம் கடலிலே தானடந்து வேகமுடன் வரும்போதிலே கொம்பு சுத்தி கோணக்காத்து காலனை போல் கோணமழை வந்து கப்பல்தான் கவிழ்ந்ததே. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி அலறி மெத்த அடித்ததனால் மார்க்கமான சாலையில் போன சனங்களெல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்களே.
தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டியிலே செத்திருந்த ஆடு மாடு மெத்த உண்டாம். சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே. இப்படிக்கு சேதங்கள் ஆனால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம். மெய்ப்புடன் வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம் தீர்த்து காத்திடீர் ஐயா. பாடலின் பொருளை பார்ப்போம். உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரைத்தட்டு சரிந்ததங்கே. முகில் என்றால் மேகம் என்பது பொருள். திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததால் பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாக பிரிந்து சரிந்தன. சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் வெண்ணமாச்சுதே. மங்காத காங்கய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தி எல்லாம் கோலாக போச்சுதே. பின்னம் என்றால் சேதம் என்பது பொருள். காங்கய நாடு என்றால் கொங்கு மண்டலத்தில் 24 நாடுகளுள் ஒன்று. வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வீணாயின. அழிவில்லாத காங்கேய நாட்டின் மேட்டுப்பகுதிகளில் வளர்ந்திருந்த பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்து வெறும் குச்சிகளாக மாறின. ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடே விழுந்ததங்கே. கெடி கலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக்கொண்டு தானடந்து வேகமுடன் கூக்கு வென்றனர். கெடி கலங்கி என்றால் மிக வருந்தி என்பது பொருள். அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன. ஆடவர் தம் மனைவி பிள்ளைகளுடன் கூக்கு என்று அலறியபடி ஓடினர். வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலே தானே சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. வாகுடனே இதில் வாகு என்பதன் பொருள் சரியாக என்பதாகும். சேகரம் என்பதற்கு கூட்டம் என்பது பொருள். தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்தன. சம்பிரமுடன் கப்பல்களெல்லாம் கடலிலே தானடந்து வேகமுடன் வரும்போதிலே கொம்பு சுத்தி கோணக்காத்து காலனை போல் கோணமழை வந்து கப்பல்தான் கவிழ்ந்ததே. சம்பிரமுடன் என்பதன் பொருள் முறையாக என்பதாகும். காலன் என்பதற்கு யமன் என்பது பொருளாகும். கடலில் விரைந்து வந்த கப்பல் யமனைப் போல வந்த பெருமழையினாலும் சுழல் காற்றினாலும் கவிழ்ந்தது. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி அலறி மெத்த அடித்ததனால் மார்க்கமான சாலையில் போன சனங்களெல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்களே. ஆற்காடு முதல் மைசூர் வரை வீசிய புயலால் சாலைகளில் சென்ற மக்கள் தடுமாறி தவித்தனர். தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டியிலே செத்திருந்த ஆடு மாடு மெத்த உண்டாம்.
சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே. மெத்த என்பதன் பொருள் மிகவும் என்பதாகும். தெத்துக்காடு, காலப்ப நாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் ஏராளமான ஆடு மாடுகள் இறந்தன. சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது. இப்படிக்கு சேதங்கள் ஆனால் குமரேசா, எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம்? மெய்ப்புடன் வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம் தீர்த்து காத்திடீர் ஐயா. முருகபெருமானே, இத்தகைய அழிவுகளை நாங்கள் எவ்வாறு தாங்குவோம்? எங்களுக்கு வருகின்ற இடர்களை எல்லாம் தடுத்து எங்களை காப்பாயாக. பாடலின் பொருளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததால் பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாக பிரிந்து சரிந்தன. வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம் பிள்ளைகள் எல்லாம் வீணாயின. அழிவில்லாத காங்கேய நாட்டின் மேட்டுப்பகுதிகளில் வளர்ந்திருந்த பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்து வெறும் குச்சிகளாக மாறின. அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன. ஆடவர் தம் மனைவி பிள்ளைகளுடன் கூ கூ என்று அலறியபடி ஓடினர். தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்னாபின்னமாக ஒடிந்து விழுந்தன. கடலில் விரைந்து வந்த கப்பல் யமனைப் போல் வந்த பெருமழையினாலும் சுழல் காற்றினாலும் கவிழ்ந்தது. ஆற்காடு முதல் மைசூர் வரை வீசிய புயலால் சாலைகளில் சென்ற மக்கள் தடுமாறி தவித்தனர். தெத்துக்காடு, காலப்பநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் ஏராளமான ஆடு மாடுகள் இறந்தன. சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது. முருகப்பெருமானே, இத்தகைய அழிவுகளை நாங்கள் எவ்வாறு தாங்குவோம்? எங்களுக்கு வருகின்ற இடர்களை எல்லாம் தடுத்து எங்களை காப்பாயாக.